அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1042 ஆன்லைன் ஏஐ டூல்ஸ் ஃபார் சைக்காலஜி. நிறைய சைக்காலஜி பேசியிருக்கோம். பட் ஏஐ வந்த பிறகு சைக்காலஜி, ஏஐ டூல்ஸ் பேஸ் பண்ணி சைக்காலஜி நம்ம பேசல. முதல் முறையா அதை பேசுறோம். ஏஐ பத்தி நம்ம பேசிட்டோம். சாட் ஜிபிடில ஆரம்பிச்சு எப்போ சாட் ஜிபிடி வந்ததோ அப்பயே நம்ம பேசிட்டோம். அதுக்கப்புறம் 1943ல இருந்து ஏஐ எப்படி வந்திருக்கு, எவால்வேட் ஆயிருக்கு அப்படின்ற செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நம்ம ராமு சார் வேற சாட் ஜிபிடியோட அப்படியே ஒரு ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அதை பத்தியும் பேசியிருக்காரு. ஸோ ஏஐ பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் மேடம் நான் மீட் பண்ணப்ப, காலேஜ்ல மீட் பண்ணப்ப அவங்க சொன்னது டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால நான் பெர்டிகுலரா அவங்க சிஸ்டத்தெல்லாம் பார்த்தேன். நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி ரிலேட்டடா பல டூல்ஸ் இருக்குதுன்னாங்க. எனக்கு சிலதெல்லாம் காமிச்சாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சரி, இது நம்ம பேசலையே அப்படின்னு தோணுச்சு. நமக்கும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்த பிறகு நான் கொஞ்சம் உள்ளெல்லாம் நோண்டி பார்த்தேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம ஃபர்தரா படிக்கிறதுல நான் ஏஐல எப்படி யூஸ் பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் தெரிஞ்சுக்கலாம். மேடம் பத்தி சொல்லணும்னா அவங்க இதுல டாக்டரேட் இது எது படிச்சிருக்காங்க, சைக்காலஜி படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பிரின்சிபலா ஜேபிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறாங்க. ராமு சாரோட ஃப்ரெண்டு. அது ஒரு அடிஷ்னல் தகவல். இதுக்கு மேல நான் அதிகமா சொல்ல விரும்பல. ஸ்ட்ரெயிட்டா மேடம் கிட்ட கொடுத்துறேன். நீங்க மகிழ்ச்சி, உண்மையாவே நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மானிட்டர் கொஞ்சம் சாய்க்கிறீங்களா பாருங்க, உங்க தலைமட்டம் தான் தெரியுது. இது பெட்டர். So, first, thank you, Stephen sir and Muthiah Ramanathan sir. Thank you so much for the opportunity. அதாவது சுகர் கேன் இருக்கிற இடத்துல சுகரை விற்கிற நிலைமை எனக்கு இப்போ. லைக் ஆல் ஸ்டால்வார்ட்ஸ் அண்ட் வெட்டரன்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஸோ அங்க ஐம் ட்ரைங் டு சே சம்திங் about the online tools. I hope it is useful at the end of the session. I just I want to take your feedback as well. இது உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸா இல்லையா, was there anything useful from the session அப்படிங்கறத please let me know so that I can prepare better for a future talk. Right, so with that note, இந்த செஷன் ஆக்சுவலா பைலிங்குவலா எடுத்துக்கிறேன். ரொம்ப தமிழ் கம்ஃபர்டபுளா ஸ்டீஃபன் சார் கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்மல் செட்டப்ல தமிழ் எனக்கு பேச வராது. ஸோ ஐ மேக் இட் bilingual. So we'll start with what is AI in psychology. என்னென்ன பாப்புலர் டூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் சார் கேட்டிருந்தாரு இதெல்லாம் ஃப்ரீயா பெய்ட் டூல்ஸா அப்படின்னு. ஃப்ரீ டூல்ஸும் இருக்கு, பெய்ட் டூல்ஸும் இருக்கு. லைக் இப்போ சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலா நம்மள டவுன்லோட் பண்ண இட்ஸ் ஃப்ரீன்னு இருக்கும். உள்ள போனது கூட ப்ரீமியம். ஈவன் ஃபார் ஸ்பாட்டிஃபை நீங்க எடுத்தீங்கனாலே அப்படிதான் இருக்கு. ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறப்ப இட் இஸ் ரிலேட்டட் டு அஸ், ஒரு இண்டிவிஜுவல் சம்பந்தப்பட்டது. ஸோ ஆப்ஸ் ஆர் ஃப்ரீ அண்ட் சம் டூல்ஸ் விச் வி வில் பி டூயிங். இப்போ நான் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, வி வில் பி டூயிங் இட் டுகெதர். ஸோ ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன் பிட்வீன் ஐ ஸ்டாப் த பிபிடி அண்ட் ஷேர் த லிங்க் இன் த சாட் பாக்ஸ் ஸோ தட் வி கேன் கனெக்ட் டுகெதர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டூல் அபவுட். ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி வச்சிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இஃப் ஏஐ வாஸ் நாட் தேர், இந்த கேஸ் சினாரியோவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? பிகாஸ் மெனி ஆஃப் யூ ஆர் சைக்காலஜிஸ்ட் அண்ட் யூ மஸ்ட் ஹவ் சீன் லாட் ஆஃப் சச் கேஸ் சினாரியோஸ். ஸோ அப்போ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அண்ட் இஃப் இட் ஏஐ இருக்கிறதுனால வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஒரு சின்ன கேம் அண்ட் டிஸ்கஷன். ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. ஸோ லைக் ஏஐ அப்படின்னு சொல்லும் போது it has been evolving for decades. It did not happen today or like 10 years or 20 years ku munnadi illa. Like somewhere in 1966 the first chatbot was developed. Okay, and it was developed by a professor Joseph Weizenbaum from MIT, and it was named as Eliza. So இதுதான் ஒரு seed அப்படின்னு சொல்லலாம். From there, and what we see today and what it was the first chatbot it might be totally different. As I told you, it is evolving and still evolving. It has evolved over a decade, over so many decades.
ஸோ இது வந்து இட்ஸ் லைக் ஈவன் பிஃபோர் சம் ஆஃப் us in the forum were born, ரிட்டையர்ட்லாம் விட்டுருங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் even before we were born, so AI has started to play a role in our life. And artificial intelligence பொறுத்த வரைக்கும் sometimes, in many cases people feel it is scary. Artificial intelligence நால இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு. But it is basically like as per this quote, we can augment our intelligence using like artificial intelligence. இப்போ நம்ம டூல்ஸ்லாம் பார்க்கும்போதே சொல்றேன், லைக் இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்பொழுது instead of giving a lecture or ஒரு PPT கொடுக்கறத விட, if I'm engaging them with a gamification tool or online tool, they'll be hooked to the class. They'll be more interested to attend the class because that is the trend. I mean, that is the way in which we can take this generation forward. So அதுல ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு சக்சஸ்ஃபுல் பாத்ல பிளேஸ் பண்ண முடியும். That is my opinion. And what are the areas in which AI has placed a role in psychology பொறுத்த வரைக்கும்? Most common அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா chatbots, because that like initially chatbots எல்லாம் start ஆச்சு, but even today lot of sophisticated chatbots have come in where it can actually talk to you like a friend. நீங்க ஒரு கொஸ்டின் போடுறீங்கன்னா அதுக்கு ரெலவெண்ட் ஆன்சர் பிக் பண்ண முடியும். இதுக்கு ஆக்சுவலா நான் ரிசர்ச் ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துக்க விரும்புறேன். இட்ஸ் லைக் தெர் ஆர் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ், நம்ம நம்பர்ஸ் என்ன ஃபீட் பண்றோமோ அதை வச்சு we can do the analysis. பட் குவாலிட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சா இருக்கும். ஒரு நியூ டாபிக்ல ஒரு நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணி இல்லை அதை ரெக்கார்ட் பண்ணி அதுல இருக்கிற வேர்ட்ஸை ஃபெச் பண்ணிட்டு வில் டூ த ரிசர்ச், அதுல இருந்து அனாலிசிஸ் கொண்டு வருவோம், விச் இஸ் லைக் காம்ப்ளிகேட்டட். அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, NVIDIA அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சாட்பாட்ஸ் இப்போ வந்து அந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு நிறைய சாட்பாட்ஸ் have been implemented or coded. ஸோ நீங்க அந்த சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரோபோ கிட்ட பேசுற மாதிரியோ ஏதோ ஒரு மிஷின் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்காது. ஸோ இட் வில் டாக் as if ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி, அண்ட் இட் வில் டேக் ரெஃபரன்ஸ். லாஸ்ட் வீக் நீ இப்படி சொன்னீங்க, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர், இந்த மாதிரி மூட்ல இருந்து இன்னைக்கு ஓகேவா, அன்னைக்கு சண்டை போட்டே இது பரவாயில்லையா. ஸோ இட் கேன் ஃபெச் த கான்வர்சேஷன், ஹிஸ்டரி வந்து ட்ராக் பண்ணிட்டு இட் கேன் get the relevant conversation and give you the right answers. Like அந்த ரைட் கான்வர்சேஷன் கொண்டு போகிறதுக்கு நிறைய சாட்பாட்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் ஃபீட் பண்ணியாச்சு. Then predictive analysis பொறுத்த வரைக்கும் it is mostly used in the mental well-being and healthcare. இப்போ ஒரு MRI ஸ்கேனோ லைக் இது CT ஸ்கேனோ எடுக்கிறதுக்கும் along with that இப்போ நம்ம மிஷின் டேட்டா ஃபீட் பண்ற மாதிரி தான் நிறைய அப்நார்மாலிட்டிஸை வந்து இந்த டேட்டா பேட்டர்ன்ஸை வச்சுட்டு it is used in the addressing the problems even before the எக்ஸ்பிளிசிட், அது ஓவர்ட் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்றதுக்கு நிறைய மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. AI is and ML is related. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் வந்து த்ரூ திஸ் மிஷின் லாங்குவேஜ் டூல்ஸ் இட் இஸ் predicted and it is helping the mental health care workers or the doctors. And mental health diagnosis and personalized therapy. So this is also one important feature. So ஒரு one-on-one counselor அப்படிங்கிறப்போ இந்தியாவில் as such you must be knowing psychologyங்கிறது ஒரு taboo subject. If I send like if I have to consult a psychologist அப்படின்னு சொன்னேனாலே ஏதோ இவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, சம்திங் இஸ் ராங் வித் ஹர் அப்படிங்கிற மாதிரி ஒரு taboo feeling இன்னைக்கும் இருக்கு, which we have to accept. That's one thing. And second thing is it is like I don't can get an appointment or timing எனக்கு வந்து கரெக்டா கிடைக்குமான்னு தெரியாது, because there is dearth of healthcare professionals, mental health care professionals. இப்போ கோவிட்ல தான் it ஒரு blessing in disguise மாதிரி the need for mental health was highlighted. அப்போ நெசசிட்டியும் வந்தது. இப்போ it is being spread out. And இப்போ ஸ்கூல்ஸ்ல மேண்டேட்டரி ஒரு கவுன்சிலர் இருக்கணும், who's a psychologist, and for colleges, higher education institutions the mandatory, which is already there in the Western culture. இப்போ இந்தியாலையும் அது தேவைப்படுது because of the change and influence of the Western culture in our culture. So அதனால நம்மளுக்கும் அது தேவைப்படுது. So we have to agree to that. But என்னன்னா dearth of psychologists and counselors, it is difficult for one person to have a personalized rapport or keeping a track. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், which these AI tools can help in for personalized therapy.
And in the virtual reality, VR அப்படிங்கிறது it is also there, but it is more on a இப்போ testing phaseல இருக்கு. But this next big thing which is coming in AI. So இதுல எப்படின்னா like நம்ம cognitive behavioral therapy சொல்லுவோம், like you reframe your thoughts and try to put them in that scenario. இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த சிமுலேஷன் வந்து விஆர்லயே பண்ணிடலாம். So everything you will be exposed to that scenario. Like for example, I'm scared of swimming. I'll be thrown into the pool inside the virtual reality situation la, and slowly I'll come out of that fear. It could be for anything for that matter. So the VR therapy is also in a upcoming stage, and any kind of cognitive assessments can be done through AI tools. I just want to ask one question here. உங்களோட relevant field psychology-ன்னு இருக்கணும்னு இல்லை, whichever field you are in, because this is a diverse audience, have you worked on any kind of online tools? If so, what is the tool? இப்போ நான் Padletன்னு ஒரு tool யூஸ் பண்ண போறேன் இதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு tool which you have used for your workplace or any kind of sessions or anything of that sort. Just sharing the link, just hold on. நான் quindom.com அப்படின்னு ஒன்றுல இந்த சைக்கலாஜிக்கல் டூல்ஸ்ல இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கிறேன். நான் ஒரு நிமிஷம், நான் இதை போடுறேன், நீங்க இதுல ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் a minute. சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் தட். ஓகே, அதுல பிளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் கிளிக் தட் அண்ட் ஸ்டார்ட் டைப்பிங். நீங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க பண்ணலாம். Only related to psychology? இல்ல, not necessarily. Anything. Any online tool you've used. Okay. இங்க எழுதுறதுப்பா. Okay. Literature. எங்க Can we be more specific? Literature-ல என்ன டூல் யூஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல எடிட் எங்க பண்றதுன்றது. ஓகே, இப்பதான் வருது, ஒண்ணா வருது சார் இது. ஆமா, நீங்க அந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு, கீழே ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கும், அதை பிரஸ் பண்ணீங்கன்னா யூ கேன். ஓ ரைட், ஓகே ஓகே ரைட். கீழே இருக்கு பாருங்க, இது ரைட் கார்னர். ரைட் கார்னர்ல ரைட் பாட்டம் கார்னர்ல பிளஸ் இருக்கு, அப்போ சாட் பாக்ஸ் வருது. Literature, ChatGPT, Claude, Gemini, Mermaid, Office 365, online meeting tools. Okay. Mermaid, இது என்ன டூல்னு தெரிஞ்சுக்கலாமா? Because I don't know. Mermaid வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ எனக்கு எனி ஃப்ளோ டயக்ராம் இல்லை எனி கான்செப்டை டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு டூ இட் இன் அ டயக்ராம். ஸோ என்னோட ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக எல்லா டயக்ராம்ஸும் அதுதான் போடுவேன். சில சமயம் ப்ரெசன்டேஷன் கூட ஏதாவது பாக்ஸாக போடணுன்னாலும் தட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். Thank you. I learned something today. ஓகே, ஸோ கிளாட் அண்ட் மெர்மைட் வந்து லிங்க்டு. Sorry? கிளாட் அண்ட் மெர்மைட் லிங்க்டு. கிளாட்ல வந்து நான் என்னோட சினாரியோ சொல்லிட்டு பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைனல மெர்மைட் சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ண சொல்லுவேன். அது ஜென்ரேட் பண்ணும். அந்த கோடை காப்பி பண்ணி மெர்மைட்ல போட்டேன்னா டயக்ராம் வந்துடும், நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஓ நைஸ். லிட்ரேச்சர் என்ன ஸ்பெசிபிக் டூல் இன் லிட்ரேச்சர் யார் அதை போஸ்ட் பண்ணியிருந்தாலும்? லிட்ரேச்சர்ல ஜிபிடி போட்டு எனி லிட்ரேச்சர் நான் கேட்டேன்னா எனக்கு உடனே ஆன்சர் கிடைச்சு. ஓகே, ஸோ பேசிக்லி சாட் ஜிபிடி. ஆமா ஆமா. ஓகே, தேங்க்யூ. சோஷியல் மீடியா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே.
இதெல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணணும் அதுல. I hope you can see what is Yeah, being yeah. displayed. Yes. Banking platform. Okay. Fine. So if anybody is not able to use this tool, you can use the chat box. ChatGPT, Anthropic, Claude, Gemini, Copilot, Mistral, online meeting tools. Anthropic is new. Claude, somebody just explained. Anthropic வந்து ஓனர் ஆஃப் கிளாட். Claude. Anthropic வந்து இட்ஸ் லைக் OpenAI ChatGPT மாதிரி Anthropic Claude. மைக்ரோசாஃப்ட் Okay. ஜெமினி. One full name and full name. Mistral is இன்னொன்னு இதே மாதிரி சாட்பாட் okay. ஃப்ரம் பிரான்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே பிரெஞ்சில் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுனா இங்கிலீஷ்ல பதில் சொல்லும். மிஸ்ட்ரால். இது Mistral. ஆமாம். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நாட் பாப்புலர். So we made it popular today. கோபைலட் உங்களுக்கு தமிழ்லயே நல்லா பதில் சொல்லுது. Oh, தமிழ்ல அருமையா பதில் சொல்லுது. right. தமிழ் யூஸ் பண்ணதில்லை. I'll try. நல்லா பதில் சொல்லுது. இப்போ ஆனா ஜூம்லயே இந்த ஏஐ கம்பெனியன் ஒன்று வந்திருக்கு. வந்துருச்சு உங்களுக்கு இதுல வந்துருச்சு. உங்களுக்கு இது சப்போஸ் வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டான், நம்மளோட சாட்ல கொடுத்துட்டான், எல்லாத்துலயுமே கொடுத்துட்டான், கனெக்ட் பண்ணிட்டான். ஈவன் இந்த இன்ஸ்டாகிராம் Right. எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டூல் கொடுத்துட்டான். யூ கேன் ஆஸ்க். It is no more like we cannot escape AI. அப்படி வேணா we can put it. So on the left side you see a sample screenshot and the conversation with the chatbot. So இப்போ இந்த வைசா அண்ட் ஓபாட் இது ரெண்டுமே வந்து மெயினா சாட்பாட் தான். So you can log in and create an account. இது பர்சனலைஸ்டா இருக்கும். So they say that it is privacy is kept and all that as usual. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற privacy issues இதுலயும் கண்டிப்பா இருக்கலாம். But they claim that it is confidential and things like that. So you can just see the conversation. இதுல my friend and I got into a big fight and I'm really sad and also angry. Okay, so either chatbot or a reply, you certainly have a lot on your plate, and these are all things we could work through together. But since we can deal only one with at a time, which one do you like first? Either first deal panno abdingiradhukku, it'll fetch words from here. What do you want to talk about? Relationship problems, because friend and I got into a fight abdina kandipa I'll be upset. Okay, என்னோட mood swings இருக்கும். So many things which will affect my work life also. So it'll ask whether you want to get into talk about relationship problems or mood upliftment. And the madri it will give options where we can think about which, like as an individual, I can choose what I want to address first. And this Uper Moodfit is an app. Actually, India in the app is quite popular. And the screen I had just a minute. So almost everything. இப்போ ஜென்ரலா ஒரு anxious person கிட்ட நம்ம என்னெல்லாம் சொல்லுவோமோ as ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலரா டாக் அபவுட் கிரவுண்டிங் ஆர் பிரீத்திங் டெக்னிக்ஸ் இல்லை ஜேர்னலிங் இதெல்லாம் நம்ம சொல்ற விஷயம் இது எல்லாமே இந்த ஆப்ல இன்டகிரேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஃபவுண்ட் டு பி வெரி பாப்புலர். அகேன் இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது பேசிக் இது வரைக்கும் ஃப்ரீ, அண்ட் தென் தெர் இஸ் அ ப்ரீமியம் ஃபீச்சர் ஆல்சோ. ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு கிவ் இட் அ ட்ரை தே கேன். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டட். இன்ஸ்டெட் ஆஃப் டாக்கிங் அபவுட் நீ ஜேர்னல் எழுது, உட்காந்து கவுண்ட் பண்ணு, ப்ரீத்திங் கவுண்ட் பண்ணு அப்படின்னா they'll not listen, they'll not be interested. But when we put across something like this, கொஞ்சம் இந்த கலர்ஃபுல்லா ஏதாவது போடும்போது ஓகே சம்திங் இஸ் தேர் அப்படிங்கறது வந்து they realize. Then replica is an online avatar. So நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம் நம்மளோட அவதாரை. And again, it will interact with you. It is like a one-on-one conversation. It is like treated like a friend for you. நீங்க வந்து ஒரு friend கிட்ட எப்படி ஷேர் பண்ணலாமோ without any inhibitions. They won't judge you. Like that person will not judge you because it is your own avatar. And you can share and the chatbot will keep answering. You will feel that அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. So that is
And it is also like all these tools are getting popular because one students or whatever this kind of this generation and like all of us are having a mobile all through the time, and there is a lot of isolation because of the family type we are moved into, right? And with the work life culture we have, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தட் இஸ் த வே இட் இஸ் கோயிங். அண்ட் இந்த டூல்ஸ் தவிர இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மூட் மேனேஜ்மெண்ட், நம்மளோட மூட் ட்ராக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு. இது தவிர there are also lot of gamification tools available. ஓகே, ஸோ இந்த கேமிஃபிகேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது it is like puzzles and lot of நம்மளோட மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி கேம்ஸ் and the mood swings control பண்ற மாதிரி there are a lot of games available which can also be used by people. Generally இப்போ நான் அப்செட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, but I want to take a break from work. I can go and play the game which will actually help my stress reduction and also emotional well-being. இது எல்லாத்துக்குமே games வந்து available இருக்கு. like enhance memory and attention, all that is also available. And these are some. லாவண்யா, இப்ப ரெப்ளிகா இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இருக்கு இப்ப கூட. just a minute. replica.com. share the screen. ரெப்ளிகா இருக்கு மேம், செக் பண்ண. replica.com இருக்குதா? குறுக்கல க்ளோஸ் பண்ணிக்க. எல்லாரும் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணி நாங்க டிப்ரெஷன்ல போயிட்டோம், நாங்க சூசைட் பண்ணிக்க போறோம்னு சொன்னதுனால திரும்ப ஓபன் பண்ணாங்க போல இருக்கு. Yeah, people started relating with other people. மெஷின் தெரியாம மெஷின் மாதிரியே அவங்க அதோட பழக ஆரம்பிச்சு ரெப்ளிகா இல்லாம உயிர் வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால இன்டர்நேஷனலி அது பிகேம் சோ பாப்புலர். அவங்க நிறுத்தின உடனே அவ்வளவு பேரும் சண்டை போட்டாங்க, ரீஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்குது. குட், கோ அஹெட். நைஸ், that's a nice piece of information. ஏன்னா இப்போ கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சி ஆன் ஆன்லைன் டூல்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஹை. ஆமா, வேற வழி இல்லை. லைக் ஈவன் as a டீச்சர், இப்போ கிளாஸ்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது போடல அப்படின்னா கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க பசங்க. ரைட், ஸோ அவன் சொல்லி கொடுப்பான் நமக்கு. அவன் சொல்லி கொடுப்பான் நமக்கு. அவன் சொல்லி கொடு, கண்டிப்பா. லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் ஜென்ரலா கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான். ஒரு செல்ஃப் அவேர்னஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனோ ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து தெர் இஸ் அன் ஃப்ரீ ஆன்லைன் டூல். ஸோ இப்போ வந்து கிளாஸ் ரொம்ப நாய்ஸியா இருக்கு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னா நான் இந்த ஆன்லைன் பாக்ஸ் ப்ரீத்திங் போட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும். ஸோ ஏதோ சொல்றாங்க, நார்மலா ப்ளீஸ் ஷட் யுவர் மவுத், பேசாதீங்க, சத்தம் போடாதீங்க, இதெல்லாம் சொல்லாம நான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஏதோ புதுசா சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அண்ட் ஸ்டில் அந்த ஃபோக்கஸும் வரும், பிகாஸ் அந்த 5 hours கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது தே ஆர் கைண்ட் ஆஃப் எக்ஸாஸ்டட். அண்ட் ஈவன் ஒர்க் பிளேஸ் செட்டப்ல, பிகாஸ் 8 hours we work, 8 hours 9 hours அப்படிலாம் இருக்கும்போது இன் பிட்வீன் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பிரேக், திஸ் வில் ஆல்சோ ஹெல்ப். ஸோ I'll just play it along. Just okay, so instead of whatever we have been doing, சவுண்ட் இருக்குங்களா? இல்ல சவுண்ட் வரல. இல்ல சவுண்ட் இல்ல. ரைட், I can play the audio now. Audible? நோ, நீங்க என்ன பண்ணுங்க, மேல போயிட்டு அந்த இதுல ஷேர் சவுண்ட்னு ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஜூம் டூல்ஸ்ல உங்க டாப் ரைட் கார்னர்னா you will get இது. Audible now? Yeah. Yes. So like breathe in,
hold your breath and breathe out slowly. இது வந்து இன்னொரு வெப்சைட்ல பாக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும். இட் இஸ் பாக்ஸ் பிரீதிங். ரெண்டுமே சிமிலர் இதுதான். அண்ட் ஒரு 10 cycles நம்ம இது பண்ணும்போது ஈவன் as an individual you will feel the difference. இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா பண்ற டெக்னிக்ஸ் தான், பட் இட் இஸ் மேட் ஆன்லைன் டு மேக் இட் more appealing for the younger generation and younger crowd. So this is one tool I found interesting. And இதுல வந்து we can alter. இப்போ நான் 3 seconds என்னால breath hold பண்ண முடியும். Then I can make it 4 seconds. Then I can make it 5 seconds. So இதுல நம்மளுடைய ப்ராக்ரஸையும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். Like initially I can start with 3, then make it 4 and 5. So this is one option we can have, and we can research like how many 10 cycles வந்து ஐடியலா பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். And the next is இந்த ஃபீலிங்ஸ் வீல்னு இருக்கும். Just so this is kind of ஒரு journaling தான். இப்போ the patient or the student or the counselee, whomever, however you want to term it, இப்போ அவங்களோட feelings வந்து you want to record, or even for them to record for themselves, you can use this. So can somebody volunteer to answer? You want நீங்க I want ஆன்சர் பண்ண சொல்றீங்களா? ஆமா, யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. Surprised? Surprisedல there are 4 blobs. இதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க. Amazed, astonished, awe. So this is the journaling thing. இப்போ இது அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி I can put it in my word or journal, whatever I maintain. So இது சொன்னா the counselee will be interested to do. Okay. அப்ப ஜென்ரலா இன்னொன்னு யூஸ்வலா இருக்கு, இந்த ஃபீலிங்ஸ் வீல் ஒன்று பெருசா இருக்கும். இஸ் திஸ் டேப் விசிபிள்? இந்த ஃபீலிங்ஸ் வீல் விசிபிளா இருக்கா? ஸோ இது வந்து இட்ஸ் லைக் த பிகர் வீல். இதுல இருந்து தான் அந்த கேம் ஹஸ் பீன் டிவைஸ்ட், லைக் டு சூஸ் ஃப்ரம் கிளிக் அண்ட் சூஸ். ஸோ இதுல பார்த்தோம்னா the entire set of emotions will be visible. இந்த வெப்சைட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, like you can have the list of emotions as a reference point, and then we can actually create an account. இப்போ நான் வந்து ஒரு 50 students மேனேஜ் பண்றேன் கிளாஸ். அப்போ அப்படிங்கிறப்போ ஐ கேன் டேக் ஒரு டேட்டாபேஸ் மாதிரி நான் மெயின்டைன் பண்ணலாம். வாட் ஹேப்பன்ட் இந்த டேட்ல எப்படி இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட மூட் எப்படி இருந்தது, ஆர் ஐ கேன் ஆஸ்க் them to do a daily check-in. And I can track, இதுல வந்து ஒரு ட்ராக்கிங் இருக்கும். It will show what kind of mood students were in. So இதை வச்சுட்டு கூட I can plan my class ahead. அதை எப்படி நான் செஷன் எப்படி பிளான் பண்றேன் அப்படிங்கிறதும் பண்ண முடியும். But some of it are paid. On the premium version வந்து it is paid. Okay. This is feelings wheel. Then next அது மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான். ஸோ ஸ்மார்ட், it's an acronym. I hope you all be knowing that. Okay. So it is like specific, measurable, attainable, realistic and time-bound goals. So either that our students or whoever is the counselee will generally tell them to maintain an action plan for this. And journaling பொறுத்த வரைக்கும் there are online spaces where you can plan your journal. Just a minute.
இந்த ஜூம்ல திரும்ப போயிட்டு திரும்ப எடுக்கிறது வந்து இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஆனா இல்லை நீங்க வெளியில போயிட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணி ஆமா, இல்ல இல்ல இந்த ஒவ்வொரு டைமும் அது ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்க முடியல. ஒரு நிமிஷம், அந்த பிபிடில இருந்து வெளில வரும். வந்துட்டேன். Yeah. So this is one journaling site, penzu.com. So you can, write as many as journaling you want. இது வந்து you can just scribble or whatever அந்த mood swings கேத்த மாதிரி you can have the entry and lot of prompts are available. Sometimes இப்போ எழுதுன்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன எழுதுறதுன்னு தெரியாது, ஆர் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாது. ஸோ இதுல வந்து ப்ராம்ஸும் அவைலபிள். இது என்னென்ன ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம்னா அது எழுதுறதுக்கும் வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஏ இஸ் ஆல் அபவுட் தட். லைக் எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கறது சாட் ஜிபிடிக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்கு. அதே மாதிரி இதுல நான் என்னோட தாட்ஸ் இது இருக்கு, அது எப்படி புட் டவுன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா there are lot of apps, I mean lot of prompts for that. And like journal theme set பண்றது to make it very attractive, even that is also available in this. Okay, and அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஜேர்னல் சொல்லியிருந்தேன்ல, அதுலயுமே வந்து there are lot of prompts available. positivepsychology.com ஒரு வெப்சைட் இருக்கு. I found lot of interesting and informative resources over there. ஸோ அதுல வந்து இந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறதுனே சில டைம் எனக்கு தெரியாது, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஐ கோ த்ரூ தோஸ் ப்ராம்ஸ் அண்ட் இப்படி கேட்டா ஐ கெட் அ பெட்டர் ஆன்சர், பிகாஸ் அந்த எதனால இது நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட புல் அவுட் பண்றது தான் அந்த ட்ரிக்கே. அது எப்படி கரெக்டான கொஸ்டின் போடுற வரைக்கும் அவன்கிட்ட ஆன்சர் வராது. ஸோ தட் இஸ் லைக் ஆல் தீஸ் ப்ராம்ஸ் கேன் ஹெல்ப். இது மாதிரி கேட்கலாம், இப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல் இன் பாசிட்டிவ் சைக்காலஜி. பிகாஸ் சில வெப்சைட்ஸ் எப்படின்னா டோட்டலி நம்ம கல்ச்சருக்கு சூட் ஆகாத நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். So that we have to skip, and that is also found here as well. நம்மளுக்கு அது ஒரு unwarranted question இருக்கும், ஒரு unwanted prompt இருக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் வேல்யூ ரெக்கக்னிஷன், லைக் இப்போ வாட் இஸ் தட் ஐ வேல்யூ மோஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து ஆக்சுவலா ஒர்க் ஷீட்டா பண்ணிப்போம் சைக்காலஜி படிக்கும்போது. வாட் இஸ் தட், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, உங்களுக்கு ஒர்க்கா இல்லை ஃபேமிலியா ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டியா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இட் குட் பி எனி திங். யூ வில் ஹாவ் யுவர் ப்ரையாரிட்டிஸ். எதுக்கு நீங்க வேல்யூஸ் ஜாஸ்தி அட்டாச் பண்றீங்க அப்படிங்கறது வந்து அசஸ். ஸோ இது நம்மளோட கோல்ஸை வந்து அது கூட அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அதையே தான் இப்போ இட் இஸ் மேட் ஆன்லைன். இப்போ தெர் இஸ் a set of cards. இதுல ஒரு 51 cards இருக்கும். இதை வந்து ஐ ஹாவ் டு மூவ். இது எனக்கு வேணுமா வேண்டாமா? இப்போ வேணும் அப்படின்னா ரெக்கக்னிஷன், ஐ வாண்ட் ரெக்கக்னிஷன், ஐ புட் இட் இன் கீப் பைல். இது எனக்கு வேணும், பிளஷர், என்ஜாய்மெண்ட், டிலைட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், வேணுமா வேண்டாமா, ஐ வாண்ட். ஓகே, கேன் சம்படி வாலண்டியர் ஃபார் திஸ் கார்ட்? யாராவது ஒருத்தர் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? கீப்பா டிஸ்கார்டா? Keep. ஹாப்பினஸ்? Keep. Everybody wants to keep that, right? Faith? Discard. Faith இல்ல. Faith வைக்கிற மாதிரி யாரும் இல்ல. Honesty? Keep. Change? Keep. Excellence? Keep. Keep. Fairness? Keep. Keep. Privacy? Discard.
Creativity. Creativity. Discard. Safety. Keep. Health. Keep. Meaningful work. Keep. Autonomy. Places importance of children independence and keep. Keep. Okay, so it goes on like another 35 is there. So இது பண்ணும்போது then actually there are 3-4 steps after this where you can find what is this sorting meaning, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது. In real life actually ஒரு 10 days முன்னாடி I was addressing set of faculty members. இப்போ நம்ம இந்த மாதிரி when you're discussing with the students and they give you an answer, right? For example, you said faith is in the discard part, privacy in the discard part, creativity in the discard part. இப்போ whenever I'm taking the counselor role, I should be non-judgmental, right? But இப்போ நிறைய இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா once you start answering, okay, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்படிதான், இந்த பேஷண்ட் அந்த the counselor starts to judge, right? அது வந்து it will have a negative impact on the counseling techniquesலயே ஒரு நெகட்டிவ் இதாயிரும். ஓகே, பட் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸ் இருக்கும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ. It is going to assess and give you probably like many of this have a scientific reasoning or logic behind why it is classified. So like ஒரு proven theory or research இருக்கும் அதுக்கு பின்னாடி. So that is one big advantage I see, and because many of the present gen, they don't want to share it with close friends or family. So அப்பயுமே வந்து இந்த AI tools are definitely helpful. And one more thing is grounding techniques. And the grounding technique வந்து whenever the person is like too anxious, அப்ப அந்த 5-4-3-2-1 technique வந்து it's very popular and all of us use this technique. இப்போ அதை வந்து ஆன்லைன்ல பண்ணும்போது it comes with the prompt. So generally, when a person is too anxious, we use this technique. I want one volunteer again. So இதுல வந்து we'll say enter 5 things you can see. இது ஜெனரலா நம்ம சொல்றது தான், பட் இதுல வந்துட்டு we will have a prompt here. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு 5 things நான் என்ன பாக்குறேன், நான் என்ன எழுதணும், I'm like totally disconnected, I'm too anxious to think about anything else. So it's giving you a prompt. What do you see above you? Can somebody answer this? Sky, fan. Okay. Actually, அது one more prompt இதுல வந்தது. What do you see below you? Oh, below you, below me, wires. Left. Wall. Right. Television. So இது வந்து whatever you've seen, அது நம்ம இங்க 5 இங்க வந்துருச்சு. Next is 4 things you can touch. T-shirt. Shirt. Screen. Oh, what's the texture of? Okay. இல்ல நீங்க சொல்லலாம். இப்போ உங்களால இது prompt எதுக்கு அப்படின்னா when you're not able to think, இது என்ன சொல்றதுன்னு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறப்போ this help you. Okay. Wall, TV. Warm. TV. இல்ல இது next touch, whatever you can touch. Laptop. That is the smoothest one I have.
Okay, 3 things you can hear. What is the closest sound? Fan sound. Sound of the trainer. Trainer. The only repetitive sound I can hear is the fan sound again. Okay. Any other answer? So maybe this fan again. 2 things you can smell. Fish. Fish. Anything Biryani. comforting, Amelia? Flower. Flower. Mm. Fish, flower doesn't gel. So last thing you tasted, one thing you Sweet. sweet. Okay. Pakoda. Pakoda. முடிஞ்சிருச்சு. இது done. So இது வந்து again it's kind of a journaling thing. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்க டச் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஸ்மெல் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க. திஸ் இஸ் யோர் கிரவுண்டிங் டெக்னிக் 5 4 3 2 1 ஜர்னி. இதை நீங்க அகைன் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அகைன் யூ கேன் ட்ராக் அ பேட்டர்ன். இது எல்லாமே ஸோ அஸ் யூ நோ ஏஐக்கு தேவையே டேட்டா தான். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கும் தேவை டேட்டா தான். ஸோ தட் this can help for preparing your own journey எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Just going back to the PPT. So, and guided imagery meditation ku lot of YouTube channels are available. And headspace.com, calm.com. இது ரெண்டுமே guided meditation க்கு they have techniques. And this is the case study I've told about. Sir, time இருக்குமா? பேசுங்க. Right. So, இது வந்து ஒரு hypothetical case study. So, natural language processing base பண்ணிட்டு the AI-க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னா வேர்ட்ஸ் லைக் ஆல் நெகட்டிவ் வேர்ட்ஸ் வில் பி குரூப்ட் அண்டர் நெகட்டிவ் சென்டிமெண்ட். நான் என்ன பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது வந்து ஐ மீ அண்ட் ஆல் தட். என்கேஜ்மெண்ட்டே இல்லாம இருக்கிறாங்க அந்த பர்சன் ஹூஸ் டேக்கிங் த டெஸ்ட் அப்படின்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸை பேஸ் பண்ணி இதோட பிச் எப்படி இருக்கு, டோன் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து இட்ஸ் கிவன் ஃபார் அ ஏஐ ஆப். ரைட். ஸோ இது வந்து ஒரு மிஷன் போயிட்டு இருக்கு. இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படின்னா 500 இண்டிவிஜுவல்ஸ் வித் அரௌண்ட் தி ஏஜ் ஆஃப் 18 to 45. They were participating in the study and they agreed to share their text, email, social media post, everything, and they were wearing a smartwatch or a wearable to monitor the sleep, movement and heart rate. So இது வந்து AI basedல they found something like இதை பேஸ் பண்ணி அந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பேஸ் பண்ணி 78% of the participants, even before they showed any signs of depression, they were predicted இவங்களுக்குலாம் டிப்ரெஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. 95% of that was accurate. ஓகே, ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அண்ட் அஸ் லைக் த வெட்டரன்ஸ் ஆஃப் சைக்காலஜி, இப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நம்ம பண்றதா இருந்தா லைக் வாட் இஸ் த ரிசோர்ஸ் வி ஹேவ், ஹவு கேன் வி டூ திஸ்? ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? பிகாஸ் இந்த படிக்கும் போது எனக்கு அது ரொம்ப லார்ஜ் வால்யூமா இருந்தது. இந்த மாதிரி ரிசர்ச் நம்ம பண்ணியிருந்தா எவ்வளவு இயர்ஸ் ஆயிருந்திருக்கும். லைக் ஸோ இது மாதிரி அன்இமேஜினபிள் கொஸ்டினா எனக்கு பட்டுச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஆஸ்க் யூ as well. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா இல்ல? கண்ணல்ல இல்லை இவர, ஆ? கண்ணல்லது இல்லை இவர, கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் அந்த காலத்துல. அந்த காலத்துல ஓகே, பட் நம்ம ரிசர்ச்ல ப்ரூவ் பண்றதுக்கு we need to collect the data இல்லையா? So and the traditional methods it is very difficult, but so AI as a tool வந்து it is definitely helpful, but again
இப்போ இதுல யூஸ் பண்றதுனால என்ன சேலஞ்சஸ்னா ethics, that's a question. Like how much of privacy we have in this online world, அது எல்லாருக்குமே தெரியும். Though we are promised that it is confidential and இது private இருக்கும்னா கூட அது எங்க வந்து float ஆகுது அப்படிங்கிறது நமக்கே tracking தெரியாது. So that risk is always there. But then wherever it is possible to use, we can definitely use and take care of ourselves. That's one thing. So I'm just closing with a small game. Together we'll play this. கேம் தான் காமிக்க போறாங்க. வராங்க வெயிட் பண்ணு இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அதுக்குள்ள நீங்க கேம் ஆடுறதுக்கு வரீங்க. சரி. So each of you ஒரு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். Okay, so when I have to log into Zoom, இதுல எந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும்? ஹாப்பி. When I see a scary movie. Bored. Bored. When I have to clean up my mess. போர்டு ஒரு இதுதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓ, அதுக்கு ஸ்கேடா? செகண்ட் இதுக்கு ஸ்கேட் போடுவோம். செகண்ட் ஸ்கேட். I will be very scared when I clean up my mess. That's what the social pressure will come into picture, right? No, actually, நீங்க அப்படியே வச்சுக்கலாம். Bored and scared. Bored and scared. When I see a scary movie, bored. When I have to clean up my mess, scared. அது மாத்திக்கலாம். அப்படி மாத்திக்கணும். Okay. So when I think about going back to school or work or college. Excited. Bored. ஒரு ஆன்சர் ஒன்னு. போர்டு ஒரு ஆன்சர் தான். இங்க இருக்குதுல ஒண்ணுதான் பண்ணணும். ஒண்ணுதான் போட முடியும். When I can't be with my friends. Angry. Upset. Sure, I marked it. So next இதுக்கு நீங்க சொல்லுங்க. When I break the rules, upset இல்ல இதுல. இல்லையா? Out of control. Out of control. Yeah. When I'm at the cafeteria. Glad. When I earn a special prize. Happy. Grateful. Happy போட்டாச்சு, திரும்ப போட முடியாது. So when I get present on my birthday. Confused. Confused. இருக்கிறதானே சூஸ் பண்ண முடியும். இருக்கிறதானே சூஸ் பண்ண முடியும். அதுக்காக அதனால கன்ஃபியூஸ்ட். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரே மாத்தணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லாம் மொத்தமா ஃபெயில் ஆக போறோம் as a team. When I don't have my schedule. Worried. No other option. இருக்கிறது தான் போடணும். When I'm told no. Sorry. Okay. Sorry. When I can be with my friends. Sad. என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க? சரி, let's see. டப்பு எல்லாமே தப்பு. Okay, so this is matched against expected answers. Okay, இது இப்படி. This is not AI, right? This is a rule based program. ஆமா, this is a rule based. இது AI கிடையாது, just a game தான் சொல்றேன். So it is just to have fun. So இல்ல, actually நம்ம வந்து இதுல எல்லாரும் ஒருத்தரே ஆன்சர் பண்ணல, mixed answer. ஒருத்தரே ஆன்சர் பண்ணல, that is also there. Mixed answer. Yeah. So that's also there, and just to have fun. So that's all from my side. I open it for you to ask. Thank you. எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிட்டு ஒரு கிளாப் பண்ணலாம் முதல்ல மேடம்க்கு. அதுக்கு ஒரு டூல் இருக்கு. முதல்ல நாங்க இது கையை பயன்படுத்திக்கிறோம் முதல்ல. Thank you very much.
let's discuss. ஏதாவது சொல்லணும்னா வில் டூ, இல்லைன்னா வில் க்ளோஸ் இட் ஹியர். Okay, சொல்லுங்க எது டூல், என்ன டூல்? I just wanted to have your feedback on, whether there was some kind of learning in this. Yeah, of course. MindClan, yes. One by one. நீங்க இது Ma'am, remove பண்ணுங்க. முதல்ல so this is Bhupati here. So ஆமா, என்னோட இதை எடுங்களேன், கேமரா. ஓகே, பேசுங்க பூபதி, பேசுங்க. yeah, thank you sir. So ma'am, just one question is, so நீங்க இவ்வளவு டூல்ஸ் பண்ணீங்க, so very glad to see you. ஏன்னா நான் ஃபேக்கல்ட்டி வந்து இந்த மாதிரி ஒரு அப்கிரேடடா வந்துட்டு this is the first time I'm seeing. So so that is the I am most happiest man now. ஏன்னா ஒரு மேம் ஒரு ஃபேக்கல்ட்டி வந்துட்டு அப் டு டேட்டா பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு தென் போத் ப்ரொஃபஷனலி ஆல்சோ யூ ஆர் யூசிங் as a psychologist. So first of all I just wanted to congratulate you. இது வந்து ஏஐன்னு சொல்லும் போது வந்துட்டு ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு எம்ப்ரேசிங் ஒரு ஆக்டிவிட்டியை விட வந்துட்டு அவர்ஷன் தான் அதிகமாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் வியூ. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியா பசங்களுக்கு வந்து நீங்க, ஏன்னா நான் எப்பயுமே வந்து ட்ரெடிஷ்னலா எப்படி சொல்லி தராங்கன்னா பேஸை வந்து கத்து வந்துடணும், அதுக்கப்புறம் லெட் தம் கோ அண்ட் யூஸ் த டூல்ஸ். ஈவன் கால்குலேட்டர், ஜஸ்ட் யூஸ் திஸ் கால்குலேட்டர் ஆஸ் எக்ஸாம்பிள். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு கால்குலேட்டர் நாட் அலவுட், ஈவன் லாக்ரதமிக் புக்கே வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த கொஸ்டின் வரும்போது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்காக தான் நான் அதை ஓப்பன் பண்றேன்னா, ஈவன் இன் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த கொஸ்டினுக்கு தான் நான் கால்குலேட்டர் யூஸ் பண்றேன்னா அப்படின்றது கூட அப்படி கூட பார்த்தாங்க. பிகாஸ் கேட்டதுக்கு வந்து நீ பேஸ் வந்து தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இட் சீம்ஸ் இல்லாஜிக்கல். ஈவன் நவ் இட் சீம்ஸ் இல்லாஜிக்கல். ஆனா அதுதான் வந்து பேஸா இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க ஏஐ டூல் வரும்போது ஈவன் யூ செட் ஒரு ஜேர்னலிங் பண்ணும் போது கூட வந்து ஒரு ப்ராம்ப்டிங் இருக்கு அப்படின்னும் போது சி லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஐ லேர்ன் ஃப்ரம் த சைக்காலஜி புக் ஒன்லி. ஸோ அந்த லீஸ்ட் எஃபர்ட்ல வந்துட்டு ஈவன் ஐ லுக் ஃபார் த ப்ராம்ப்ட் ராதர் தேன் திங்கிங் அண்ட் ஈவன் ஃபார் தி ரிஜிஸ்டரிங் மை ஜேர்னல். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஹவு டு யூ ஒரு சின்ன பசங்களுக்கு வந்துட்டு எப்படி நீங்க வந்து காஷியஸா இல்லைன்னா வந்து எந்த பவுண்டரியை செட் பண்ணி நீங்க வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, இல்லை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அதே சமயத்துல வாட் ஆர் தி அதர் சேலஞ்சஸ் யூ ஆர் சீயிங்? இந்த மாதிரி திங்கிங் போயிடாதா? Right. So that was a very important question அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க law of least efforts சொல்லும்போது I want to quote one more law. It is law of wasted efforts அப்படிங்கிறது ஒரு law இருக்கு. Just wanted to explain it. இப்போ by nature observe பண்ணோம் அப்படின்னா, இப்போ மழை பெய்யுது, it's not that all rain fall into the well or the river where it is supposed to. நிறைய வந்து ஒரு barren landலயும் சீலையும் விழுது, like 70% of it or even 80% of it. Same thing is applicable to talk about anything related to nature. So the law of wasted efforts எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம நிறைய நினைக்கிறோம் இது வேஸ்ட். இப்ப நீங்க சொன்னீங்களா லாக் புக் யூஸ் பண்ணக்கூடாது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. there are set rules in actually in Indian education systemல அது நிறையவே சொல்லுவாங்க. நிறைய rote learning இருக்கு. Instantly yesterday I was in a conference about AI in teaching. அதுல வந்து சொன்னதே இதான், நம்ம வந்து இந்தியன் இதுல வந்து நிறைய மெமரைஸ் பண்ணி ரிப்பீட் பண்ண சொல்றோம். இட்ஸ் a waste of time and efforts because everything is there online. Why should I? அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சினானிம்ஸ் படிங்கன்னு சொன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அவங்க சொல்லுவாங்க, சினானிம்ஸ் நான் ஏன் படிக்கணும், டிக்ஷனரி பார்ட்னா டிக்ஷனரி நான் ஏன் பார்க்கணும், வேர்ட்லயே சினானிம்ஸ் வருது. ஓகே, பட் வாட் ஐ டெல் மை கிட்ஸ் or like certain set of school children I have handled for summer camps and things like that, even the higher education kids who are in the college right now, what I tell them is that இப்போ ஏஐல இருக்கு, ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு, ஏஐ tells you how to draft a mail. நீ டைப்பே பண்ண வேண்டாம், லீவ் லெட்டர்ல இருந்து என்ன லெட்டர் வேணா you can get it from AI. everything is possible. But what I tell them is that அந்த ஏஐ சொல்றது கரெக்டா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? The presentation which I have presented today, I got the content only from ChatGPT. But அந்த ChatGPT சொல்றது கரெக்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? Unless I validate. So this is one point I put across to all my students. There are a lot of online tools. இப்போ கிளாப்பிங்கும் கன்ஃபெட்டியுமே வந்து நான் வந்து ஒரு பிபிடில போட வேணாம், it is all there. I just need to click that link, right? So இதுதான் கிளாப்பிங், இதுதான் கன்ஃபெட்டி, இதுதான் இந்த டூல். இப்போ ரெப்ளிகாக்கு சார் சொன்னார் இட்ஸ் பேண்ட் அப்படின்னு சொன்னார், ரைட்? ஸோ இப்போ இந்த பேண்ட் டூலை நான் வந்து கிளாஸ்ல ப்ரமோட் பண்றேன் அப்படின்னா that is
லைக் தட் வில் பி மை ஸ்டூபிடிட்டி. கரெக்டா? அதுதான் ஆயிடும். ஏஐ மட்டும் நான் ஃபாலோ பண்றேன், அந்த ப்ராம்ஸ் மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். இப்போ நான் அந்த கிரவுண்டிங் டெக்னிக்கும் சொன்னேன், எனக்கு வந்து யோசிக்க தெரியல, ஐம் டூ ஆங்ஷியஸ் டு திங்க் அபவுட் எனிதிங் எல்ஸ். அப்போ இட் இஸ் கிவிங் யூ ப்ராம்ப்ட். அந்த டைம்ல நீ ப்ராம்ப்ட் எடுத்துக்கோ, எப்ப தேவையோ எடுத்துக்கோ, தேவையில்லாத டைம்ல எடுத்துக்காத. ஜஸ்ட் லைக் எனி டெக்னாலஜி, எனி சயின்ஸ் விச் இஸ் கம் இன் டு ஹியூமன் லைஃப் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட்னு சொல்லுவாங்க. சேம் திங் இதுக்கும் ஏஐக்கும் அதே தான். வி கேன் நாட் லிவ் வித்வுட் ஏஐ. ஸோ வி ஷுட் நோ ஹவு டு எம்ப்ரேஸ் ஏஐ ஃபார் அவர் டெவலப்மெண்ட். இது ஒரு டூலாக தான் யூஸ் பண்ண முடியும். ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். மேம், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது நீங்கள் இந்த டூல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க, தே கேன் டிஃப்ரென்ஷியேட் இட். இதே ஸ்கூல் கிட்ஸ்க்கு லைக் 8th to 12th ஸ்டாண்டர்ட் கிட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? கொடுக்கலாமா கூடாதா, இல்லை எந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வி கேன் யூஸ் கேமிஃபிகேஷன் டூல்ஸ். இப்போ கஹூத்னு ஒரு டூல் வந்து ரொம்ப பாப்புலர். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கூல்ஸ் யூஸ் திஸ். கஹூத், குவிஸ்லெட், குவிஸஸ், இதெல்லாம் வந்து எஸ்பெஷலி அது ஐ ஷுட் தேங்க் கோவிட், பிகாஸ் நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிட்டதே அந்த பீரியட்ல தான். பிகாஸ் அது வரைக்குமே பிபிடி தான் ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருந்தது. போக இவ்வளோ வந்து ஆன்லைன்ல ஆல்ரெடி அவைலபிள். நம்ம கோவிட் அப்பதான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பட் ஆல்ரெடி நிறையவே டூல்ஸ் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து ஸ்கூல் லெவல்லையுமே வி கேன் யூஸ். அண்ட் ஈவன் லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல டேப்லெட் தான் வந்து புக்கே, தெர் இஸ் நோ செப்பரேட் புக் கிவன். பட் தெர் ஆர் ஆல்சோ நெகட்டிவ் சைட். பூபதி ஆல்சோ ஆஸ்ட், இல்லை சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா they say that anatomically நம்மளுடைய நெக் ஷேப் அண்ட் ஸ்பைனல் இஷ்யூஸே வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி தேர். அது அந்த ப்ராப்ளம் இருக்க தான் போகுது. அண்ட் திஸ் நர்வ் அந்த ஃபிங்கரிங் அண்ட் நர்வ் இஷ்யூஸ் ஆல்சோ கோயிங் டு பி தேர். இது வந்து இப்போ எப்படி சுகர் டயபெட்டிஸ்லாம் பிபிலாம் ரொம்ப காமன் அப்படின்னு இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் ஒரு 2040 நம்ம இருப்போம். அப்படிதான் இருக்கும் மைண்ட் செட்டை. பட் நோ, அகேன் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஆன் த வே யூ வாண்ட் டு கோ. And school 8th to 12th definitely gamification point of view la it is very much encouraged. I would encourage actually Minecraft nu or game irukku. adu ipdi like series of building idu team building activities idellame irukum, which will help and the monotony break panni classroom interesting ah engaging ah vekkradhukku the gamification is very much needed. Good. பூபதி, ஓகே. ராமு சார், நீங்க பேசுறீங்களா? Very good presentation, madam. Thank you, sir. Really very informative, intuitive. But I will, I think that as an exploratory point of view, this can be complemented with our routine techniques. True. But it should not be completely used because, as rightly pointed out earlier, that will spoil some of the specific capabilities that Indian students have. We are having some edge over it. But in foreign countries, the number of problems is quite so big that they have to monitor the child, their stress behaviors and everything, and so they need a complementary tool. In our side, only just now we are coming across some of the addiction problems and other things that has emerged now. So in future it may come. So for addressing such problems, to identify the stress factors and how much they are affected like that, we can use these tools. Anyhow, but the native knowledge that is space is the index of mind, and so many teachers, our parents, they are using efficiently to find our every moment they can easily care us. But when that factor is absent, this would be a good friend-like thing, a companion for our teachers. So it is as lightly pointed out by our young student, young participant, it is really fascinating to see that a teacher is updated like this. So I congratulate you. And it is, as an exploration point of view, it's very good, very essential
and we have to share these facts to our students. Very Thank you. good, madam. Thank you. Thank you, sir. Thank you, Honak. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு சே சம்திங். இதுல வந்து என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ஸ் he is a principal, a leader of the institution, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு லீடரா இருக்காங்க. அப்ப அவங்க இனிஷியேட்டிவ் பண்ணும்போது இது ஒரு வேல்யூபிள் இனிஷியேட்டிவ். அந்த இது வந்து வேல்யூபிளா இருக்கும், மற்றவங்களுக்கும் அந்த தெரியும். ஒரு லீடர்ன்ற இதுல வந்து she is taking இனிஷியேட்டிவ்ன்ற பட்சத்துல மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்பிரிட் வரும். இதை வேற யாருன்னா எடுத்தாங்கன்னா லீடர் ஷுட் அக்செப்ட். அது ஒரு பர்மிஷன் இருக்குது, அந்த பர்மிஷன் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லீடர் who is sitting there. அங்க யார் இருக்காங்கன்றது இருக்குது. இப்ப நீங்களே எடுக்கும்போது என்னன்னா இட் இஸ் ஃப்ரீ டு இம்ப்ளிமெண்ட். பட் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்ன்றது வந்து தட் இஸ் அ சேலஞ்ச். வை? ஏன்னா நம்ம ஜென்ரலா வந்து ஒரு கவுன்சிலிங் ஒருத்தர் வராங்கன்னாவே அவங்க கொடுக்குற ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற டேட்டா ரிலையபிளா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற டேட்டா அவங்களுக்கே தெரியாது என்ன டேட்டா கொடுக்குறோன்றது. அவங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இது தேவையா இவங்களுக்கு, ஏதோ கேட்கறா நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது வரும்போது தான் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கேட்கும் போது ஏதோ ஒன்று உள்ள இருந்து வெளியில வரும். அது போக போக தான் ரியல் டேட்டாவே வரும். பல நேரங்கள்ல டேட்டா டோட்டலா அவங்க பார்த்து மறைச்சிட்டு மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்க அனலைஸ் பண்ணும் போது இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாத ஃபீலிங் ஓரியன்டட் கனெக்ஷன்றப்ப சைக்காலஜி வந்து அந்த ஃபீலிங் வந்து எதிர்க்க மேன் டு மேன் பார்க்கும்போது வி அனலைஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது பர்சனலா சும்மா ஒரு ஓவரால் வியூ போனா எடுத்துக்கலாம் அந்த இது. பட் ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்றது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனாலும் தெரிஞ்சுக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன, ஹவு வி ஆர் அப்டேட்டிங் அவர் செல்ஃப், நாம என்ன அப்டேட் பண்றோம், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறோம். அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அதை அப்டேட் பண்ணிக்கிறோன்றது எசென்ஷியல். இல்லைன்னா நம்ம அப்டேட் ஆகிடும். அது நீங்க செஞ்சிருக்கீங்கன்றதுல இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். உங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு பாராட்டுக்கு இது மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். We ourselves நம்மளே இப்ப நம்ம ஒரு பையனை பத்தி ஒரு எஸ்டிமேட் வச்சிருந்தோம்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டூல்ஸ் அவசியம். அது என்னென்ன பிரச்சனைனா சார், சம்டைம்ஸ் அது ராங்கா இருக்கும். இல்ல இருக்கலாம், இருந்தாலும் நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் ஒரு அனலைஸ் கன்க்ளூஷன் வரலாம். பட் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்ல நாம எடுக்கிற டேட்டா பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல சிலது வந்து ரொம்ப அரட்டை அடிக்கிறவனா இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவனா இருப்பான். நமக்கு தெரியாது சில விஷயங்கள், பேக்ல தெரியாது நமக்கு, அங்க டேட்டா ஃபெயில் ஆகும். இதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வாங்க சார், ராமு சார் பேசு. ஒரு கொஸ்டின் சந்திரமோகன் சார், அவர் சொன்ன ஒரு ஃபீட்பேக். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் இந்தியாவில் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ரீடிங் அ புக் கால் நர்ச்சரிங் யங் மைண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் வச்சு இந்த கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து ஜென்சிஸ் வந்து என்ன மாதிரி கோ த்ரூ பண்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், சோஷியல் மீடியால இருந்து எல்லாமே. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஆஸ்திரேலியன் டேட்டா. ஸோ அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து அலசி ஆராய்ஞ்சு வந்து ஒரு சைசபிள் இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் இன் thousands and lakhs அந்த மாதிரி வந்து ஏஜ் வைஸ் வந்து பிரிச்சு போட்டு தே டாக்ட் அபவுட் எவ்ரி திங், பான், செக்ஸ்டிங், எவ்ரி திங் அதை பிரிச்சு போட்டு ஏன் அது இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், ஈவன் இன்க்ளூடிங் லாஸ் என்ன இருக்கு, அந்த மாதிரி பிரிச்சு போட்டுருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் திங்கிங் தட் இந்த மாதிரி ஒரு டேட்டா இந்தியாவில் கிடைக்குமா ஸோ அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐ ஜஸ்ட் ஆஸ்கிங் வெதர் ஆர் வி டூயிங் திஸ் ஒன் ஆர் நாட். இது பண்ணாமே வந்து இந்தியாவில் வந்துட்டு பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு என்ன புக்ஸ் என்ன ஜேர்னல் இருந்தால் கொடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா இஸ் இட் ஃபேர் டு டெல் தட் இந்தியாவில் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, முன்னாடி இல்லை அப்படின்றது வந்து இஸ் இட் ஃபேர் டு டெல் டேட்டா வைஸ் அண்ட் areas? In rural areas, we are analyzing the dropout costs and everything. And most of the things we are taking disciplinary action against something which we do not accept it as a normal. So there are some data really available, and that is why even now the anti-trafficking கலெக்டர் கொடுக்குற மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நீங்க வந்து ஒரு ட்ரக் கேஸ்ல பிடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு டிசி கொடுக்காதீங்க, ஒன்லி கிவ் கவுன்சிலிங் அண்ட் கிவ் தம் டைம் டு ரிகவர் அப்படிங்கிற. ஏன்னா ட்ராப் அவுட்ஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் காஸ்ட். டேட்டா இஸ் ஆல்ரெடி அவைலபிள் த ஸ்கூல் லெவல் அண்ட் காலேஜ் லெவல். பட் ஆனா இதை ரிலையபிளான்னு சொல்ல முடியாது, சயின்டிஃபிக்கா நம்ம கொடுக்குறோம்னு இல்லை. ஆனா there are some data which are available.
இன் எவ்ரி க்ளோஸ் இதில் வந்து மானிட்டர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த அதர் ரிலேபிளாக இருக்காங்கிறத நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. ஸ்கூல்ஸில் இருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா சச் டேட்டா ஆர் அவைலபிள். Just I would like to add one more point here. Like Bhupati, you were asking about a book. Yes. Incidentally, I got this book yesterday, Safe Teen Steps. Exactly what you want. நீங்க கேக்குறது இந்தியன் கான்டெக்ட்ல, இப்ப நீங்க சொன்னது ஆஸ்திரேலியன் கான்டெக்ட்ல இல்லையா? So whatever you're talking about, the jargons which is used by Gen Z and probably Gen Alpha as well, அவங்க யூஸ் பண்ற வேர்டு அண்ட் செக்ஸ்டிங் ஒரு இன்ஸ்டா தாண்டி பின்ஸ்டா ரின்ஸ்டா whatever terms these people are using, FOMO, YOMO, LOMO, whatever, இது எல்லாமே வந்து it is covered. I'm yet to complete this book. I just started reading it. But there is availability இருக்கு, இந்தியால இல்லைன்னு சொல்ல முடியாது. It is like we cannot pretend that it is not happening. Like அந்த why I asked ma'am, so இப்போ நான் ஸ்கூல்ல போனேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, தட் டு இன் பிரைவேட். ஐம் நாட் ஷூர் அபவுட் தி கவர்மெண்ட்ஸ் பிகாஸ் எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து இன்னுமே வந்து டீச்சர்ஸ் ஆர் கம்ப்ளைனிங். ஸோ ஏன்னா இவன் திருடிட்டான், இவன் பொய் சொல்லிட்டான், இவன் வந்து என்னை கேட்காமையே திரும்பிட்டான், கடிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் இருக்கே தவிர்த்து தென் இட் இஸ் கோயிங் இன்னும் 6th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பசங்கள்லாம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் புலம்புனாங்கன்னா எங்க ஜென்ரேஷனை விட அவங்க அதிகமா புலம்புறாங்க. ஸோ ஐ டோன்ட் சி எனி டிஃபரன்ஸ் அட் ஆல். இது ரொம்ப நான் சொல்றது வந்து ரொம்ப நேரோவா நான் பாக்குறேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றவங்க அப்படிதான். பிகாஸ் ஐ நோ ஐ டோன்ட் ரிலை ஆன் தட் ஆல்சோ, பட் வாட் எவர் மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் திஸ் ஒன். ஸோ அப்படின்னும் போது ட்ராப் அவுட்ன்னும் போது இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ஒரு எஜுகேஷனல், ஓகே 10th முடிக்கிறாங்களா, +2 முடிக்கிறாங்களா, காலேஜுக்கு போறாங்களான்றது வெரி நேரோ கைண்ட் ஆஃப் ஒரு இதுவா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி வந்து பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி யாருன்னா வந்து சைசபிள் அமௌண்ட்டா வந்து ஒரு சிட்டியே எடுத்துக்கிட்டு சென்னையில நான் வந்து ஒரு 100 ஸ்கூல்ஸ் போறேன், ஒரு 100 காலேஜ் பசங்களை போறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டினரிஸ் வச்சிருக்கேன். பீரியடிக்கலா நான் வந்து அட்லீஸ்ட் 4 years I'm going to monitor them. ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு டேட்டா அவைலபிளா இருக்கான்றது தான் மை கொஸ்டின். Okay, I'm not sure about that, but இப்போ நான் காமிச்ச புக் வந்து it is a well researched topic in the teen agesக்கு based on how do you address them and just to understand them more than addressing them, just first understand பண்ணும் teenagers பொறுத்த வரைக்கும். And and then the solutions, like as a parent எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றது. So even as educators I think we should also know, because எங்களுக்கு வந்து when I get into college those are my kids. வீட்ல இருக்கிற 2 kids வந்து I spend less time with them compared, because நான் முடிச்சிருக்கிற நிறைய டைம் வந்து காலேஜ்ல தான் இருக்கேன். So I need to understand those teenagers. So I feel this is sir vaanga. By the way, Bhupati, are you working or you're in college? I'm in IT, TCS. IT. Oh, TCS. So if you're interested in research part, you let me know. We can collaborate and do the research as well, because that sounds a very interesting topic. Sure ma'am, sure. Yeah, I would like to. Yeah, I put up my profile over there. You can Ramu sir, one ஒரே வணக்கம் மேடம், ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறேன். I'm very happy to presentation சூப்பரா இருக்கு. As a father, as a grandfather, I underwent several issues of mental issues in and around this. During 80s, I was searching for a psychiatrist who I couldn't see. Even if I happen to see some boards there, if I go there, they will not allow me to talk. Bring the person who is affected with the illness. This is the state of affairs during 80s. I couldn't see a psychiatrist for nearly 10 years. With some of my relatives was suffering some kind of mental illness. We lost untreated period of illness for 10 years. After that, we are able to state of affairs during 80s. இப்போ இவ்வளவு டூல்ஸ் வந்திருக்கீங்க, இதெல்லாம் அப்போ வந்திருந்தா 10 years untreated period வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், இன்னும் அந்த இல்லனஸ் சீரியஸ்னஸ் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு சந்தோஷம். டயக்னோசிஸ் பத்தி சொல்றதெல்லாம் சொன்னீங்க. மென்டல் டயக்னோசிஸ், மென்டல் ஹெல்த் டயக்னோசிஸ் எப்படி எல்லாம் பண்றாங்க டூல்ஸ் அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தாக்கா இன்னும் பெட்டரா ட்ரீட் பண்ணிருக்கலாம் ஒண்ணு. அப்போ வாட் வி வேர் டூயிங், we were searching for websites,
schizophrenia.com, obsessive compulsivity. அங்க போயிட்டு ஃபேமிலி அண்ட் குரூப் டிஸ்கஷன்ல பார்த்தப்ப தான் we updated ourselves and able to treat in a better way the person who were affected with illness. That is my point of view. இப்போ நான் பார்க்கறேன் கேட்கறேன் எங்க பார்த்தாலும் பிஇ படிச்சு அமெரிக்கால போயிட்டு வந்து பணம் சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சிருக்க பையன் 10 வருஷமா வேலை போகாம ஐசோலேட்டட், 10 வருஷம் வீட்டுல ஐசோலேட்டட். என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. வாட் இஸ் ஹேப்பனிங்? சாப்பிடுறான், தூங்குறான், வாட் ஏர்ன்ட் இஸ் சஃபரிங் போதுன்றான், இதுக்கு மேல வாழ்றான். அவனுக்கு மேரேஜ் ஆகாம அப்படியே இருந்தான். இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாங்க, ஊர்ல என்னடா பண்றேன்னு கேட்டாக்கா அவனு பிஇ இன்கம்ப்ளீட்டட். என்ன சொல்றீங்க மாமா? ஒன்னும் புரிஞ்சிக்க முடியல. குதிரை வளர்க்குறான் மாமான்றாங்க. கிராமத்துல 2 குதிரையை வளர்த்துட்டு இருக்கான். அவனை என்ன பண்ண சொல்றீங்க மாமா? நீங்க வந்து சொல்லுங்கன்றான். நீ அனுப்படா, அங்க எங்கேயாச்சும் நாங்க கவுன்சிலிங் கூட்டு போலான்றான். அவன் எங்க சொன்ன பேச்சே கேட்டு நீங்க கூப்பிடுவாங்க. திஸ் இஸ் தி இஷ்யூ லாஸ்ட் வீக் ஐ மெட். இன்னும் அனதர் கேஸ். இதெல்லாம் இட்ஸ் நாட் உங்களுக்கு உண்மைதான் சொல்றேன். என்னுடைய கொலீக் டியூரிங் 80s 90s அவர் பையனை பத்தி சொல்றாரு. ஒன்னும் தாங்க முடியாது சார், வயிற்றுல 2 குரங்கு குட்டி இருக்குன்றான் சார். அவன் வயிற்றுல 2 குரங்கு குட்டி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றான். வாட் கைண்ட் ஆஃப் இல்லஸ் அந்த பீரியட்ல? அன்பார்ச்சுனேட்லி அந்த பையன் ஒரு பீரியடுக்கு அப்புறம் கம்ப்ளீட் சூசைட். அப்போ he couldn't get treatment. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து போற அளவுக்கு தெரியல, சந்தர்ப்பம் இல்லை. இட்ஸ் ஆல் மை இஷ்யூ பிளேசிங் பிஃபோர் யூ. இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துட்டு இது மாதிரி எங்களை போல ஆட்களுக்கு இப்ப டூல்ஸ் இருக்கு. நான் ஏஐல போய் என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். இது இன்னும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏழை காமன் மேன் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் சிறப்பான டூல்ஸ் எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ மேம், வெல் டன், சூப்பர். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆமா சார். இந்தியன் கண்டெஸ்ட்ல இப்பதான் கவுன்சிலர்ஸோட நீடே ஃபீல் பண்ணிருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. இட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங். இப்ப ரூரல் சைட்லயும் ஒரு பூல் பண்ணி ஒரு காமன் ஆபீசர்ஸ் போடுறாங்க. எஸ், வாங்க சார் பேசுங்க. ராமு சார் நீங்க தான் பேசுங்க சார். ராமு சார் பேசுங்க. கேக்குதா இல்லையா உங்க வாய்ஸ்? இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. வெரி குட், தேங்க்யூ. இனிஷியலி டு ஸ்டார்ட் வித் ஏராளமான ஸ்டீஃபனோ நம்ம குரூப்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசியிருக்கிறாரு, நானும் ஏஐ பேசியிருக்கிறேன். ஆனா இப்ப டாக்டர் லாவண்யா பேசுனது முழுக்க டிஃப்ரெண்டா இருக்குது, முழுக்க புதுசா இருக்குது. அதனால இது ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட். வி நீட் டு அப்ரிஷியேட் தட். சரியா? அதுக்கப்புறம் இங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுனாங்க. நான் 1990s I was known as a person who is doing something on stress management. நான் என்ன பண்ணோம், அந்த 1990 காலகட்டங்களில் ட்ரைனிங் இருக்குது, இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும். எந்த ஆஃபீஸ்லையும் ட்ரைனிங்க்கு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்காது. ஹோட்டல் புக் பண்ணணும், அடிஷ்னல் காஸ்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லணும், அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சீனியராக வேற இருப்பாங்க. எனக்கு வயசு 35-40, என்னையும் சேர்க்க மாட்டாங்க ஆட்டத்தில், அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஹோட்டல் புக் பண்ணாலும் பரவாயில்ல, காசு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு டென்ஷன் இருக்குது, நான் சரி பண்றேன் வா, சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லி வைக்கணும். அப்புறம் அதுல இருந்து மாத்தி நான் ஹிப்னாட்டிசத்துக்கு போனேன். ஹிப்னாட்டிசம்னு ஒண்ணு இருக்குது, உனக்கு உதவும், நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரியும், கேட்டுக்கோ, 8 மணி நேரம் உட்கார்ந்தா நான் சொல்லி தருவேன், அதுவும் ஒத்துக்க மாட்டானுங்க. ஏராளமாக கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோடையும் ஹிப்னாட்டிசத்தோடையும் கஷ்டப்பட்டுருக்கிறேன். இன்னைய தேதிக்கு எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஏஐ அப்படின்னு ஒன்று வந்துக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பயம் ஒத்துக்க மாட்டான், எனக்கு தெரியாது, தேவையில்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா திஸ் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ சொல்றதெல்லாம் கரெக்டுன்னு எவனுக்கும் தெரியாது. இப்பதான் இந்த புக்கு வாங்கினேன், 10 நாள் ஆகுது. யுவல் நோவா ஹராரி, நெக்ஸஸ்ன்னு பேரு, கிட்டத்தட்ட 500 பக்கம் இருக்குது இந்த புக்கு.
இது முழுக்க அவரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பேசுறாரு, ஹியூமன் எவல்யூஷன்ல இருந்து இன்னைக்கு எங்க வந்துக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு, நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை அப்படின்னு பேசுறாரு. யாரோ ஒரு 10 பேரு பியர் சாப்பிட்றவங்க, கேம்பிளிங் பண்றவங்க, வெல்தியா இருக்கிறவங்க, பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க ஏஐ கண்ட்ரோல மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் அவங்களால நாசம் பண்ணிவிட முடியும் அப்படின்னு இதுல இந்த புக்ல சொல்லிக்கிறாரு. இந்த புக்கு ரிலீஸ் ஆகி இன்னும் 10 நாள் தான் ஆகுது. நெக்ஸஸ் பை யுவர் நோவா ஆல்ரெடி. அதனால நம்ம கண்ட்ரோல்ல இது இன்னும் இல்லை. சரியா? இதுக்கு நடுவுல ஏராளமான டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லாவண்யா, டாக்டர் லாவண்யா, இந்த டூல்ஸ் நம்மளுக்கு நம்மளை புரிந்து கொள்ள ஒரு மாதிரி உதவும். நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் டென்ஷன்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னாங்களாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆளு போனாராம். கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. வெளியில வந்தோடனே ஒரு ஆள் கேட்டாராம், ஏன் சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்களான்னு. இல்லை இல்லைப்பா, நான் டென்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்க வந்துக்கிறேன் அப்படின்னாராம். இல்லை சார், உங்களை பார்த்தா டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் கிடையாது, நான் வந்து பெரிய ஆளு, டென்ஷன் பத்தி எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமும் தெரியும். நான் பசங்களுக்கு இங்க இருக்கிற ஆபீசர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு டென்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆளு கேட்டாராம், அவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தா நீ எதுக்கு லேடிஸ் டாய்லெட்ல இருந்து வெளியில வந்தேன்னு கேட்டாராம் அவரு. அதனால சொல்ல வர செய்தி என்னன்னா, நாம டென்ஷன்ல இருக்கிறவங்க நமக்கு தெரியாது, ஆனா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் டென்ஷன்ல இருக்கிறேங்கிறது என் ஒய்ஃபுக்கு தான் முதல்ல தெரியும், அப்புறமா பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்கு தெரியும், அப்புறமா என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கும் தெரியும். கடைசி ஆளு நான் டென்ஷன்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற ஆளு யாரு? நான் தான் அப்படின்னு தெரியும். அதனால சில டைம்ஸ்ல பல நேரங்களில் டாக்டர் லாவண்யா சொன்ன மாதிரி நம்ம சைக்காலஜி டூல்ஸ் எல்லாமும் 80% எஃபெக்டிவ், 20% என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியாது. அன்னைய தேதிக்கு சாப்பிடாம இருந்திருப்பீங்க, வீட்டில் சண்டை போட்டு வந்திருப்பீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்காது, பாஸ் கத்திருப்பாரு. அப்போ நாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சோம்னா உங்க உங்க நீங்க போடுற ஆன்சர் பூரா கோவிந்தா, உங்களை பத்தி எங்களால கரெக்டா டிஸ்கஸ் பண்ண முடியாது, அசஸும் பண்ண முடியாது, ஒப்பீனியன் கொடுக்க முடியாது, ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. All psychology tools are 80% effective. 20% you are being affected by the environment and the people around you today அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. மற்றபடி எனக்கு புதுசா ஏராளமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இதே குரூப்ல ஸ்டீஃபன் பேசியிருக்கிறார் ஏஐ பத்தி, நானும் பேசியிருக்கிறேன் ஏஐ பத்தி. ஆனா இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புது செய்திகளாக இருக்கிறது. அதனால ஏராளமான நன்றிகள் அவங்களுக்கு. கேமிஃபிகேஷன் சொல்றாங்க. ஜென்ரலா நான் நினைக்கிறது கேம்னு சொன்னோம்னா யாரோ ஒரு ஆளு கொஞ்சம் துட்டை போட்டு எல்லா பணத்தையும் கோவிந்தா பண்ணி பொண்டாட்டி புள்ளக்குட்டியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அது பையனாகவும் இருக்கலாம், அது ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம். யாரோ ஒரு ஆளு கேம் ஆடினாங்க, லட்சக்கணக்கில் தோத்துட்டாங்க, மொத்தமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுதான் எனக்கு டிவி கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஆனா இன்னைக்கு லாவண்யா கேமிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க. இதுல இந்த மாதிரி கேம்ல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. 80% எஃபெக்டிவ். அதனால ஐம் ஹாப்பி அபவுட் இட். அப்புறம் புது செய்திகள், புது இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லிக்கிறாங்க, புது வெப்சைட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. டுடே வென்ட் வெரி வெல். ஐ எம் so happy Lavanya presented all these things to all our people. Thank you very much. Thank you sir. Thank you sir. Sridhar sir Hearing from the பேசுறீங்களா? horses. ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. வாங்க. ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம் sir. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லீடர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து இவ்வளோ பாயிண்ட் கொடுக்கறது வந்து உண்மையாக ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ நாலேஜ் இருந்தால் மற்றவங்களும் வந்து தே வில் ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பாத். அது கண்டிப்பாக அது என்பதான். அது இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ப்ளஸ் டெக்னாலஜி வச்சுக்கிட்டோம்னா ஆஸ் அ பிரின்சிபல் ஆர் ஆஸ் அ டீனாக இருந்தால் கூட யூ கேன் ஏபிள் டு சி
the consequences of what is happening in the system. அதை வச்சுக்கிட்டு you can able to see what is good, what is bad, how we can modify. அதெல்லாம் உண்டாறதுக்கு இருக்குது. பட் இது வந்து சிஸ்டம் வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்குமா அப்படின்னம்னா இட்ஸ் a difficult டாஸ்க். இப்போ உங்கள் லெவல்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப yes, so many parameters are there, so many tools are there, so many websites are there இருக்கு. இது வந்து இப்போ as அடல்ட்டாக இருக்கிறப்ப they can able to see okay அப்படின்னு பார்க்கலாம். இப்போ யங்கர் ஜெனரேஷன் ஆல்சோ they may show some interest, may not show interest. இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா சார், நார்மலாக கிளாசிக்கல் கான்செப்ட், மாடர்ன் கான்செப்ட் அப்படிம்போம். கிளாசிக்கல் கான்செப்ட் ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் 50 பேர் கிளாஸில் இருந்தாலுமே they can able to identify who is good, who is bad கிளீனாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இப்போ ஸ்கூல்லேயே வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டாடணும். ஃபுல்லாக கொண்டாந்தோம்னா இட் வில் கோ இன் எ டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து மெமரி பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மெமரி பவர் இல்லாட்டி வந்து பின்ன ஒரு 50-60க்கு முன்னாடி பிரெயின் ஒர்க் ஆகாது. அல்ஜிமீராலேருந்து எல்லாமே உண்டாயிடும். அதனால ஸ்கூலிங் இருக்கிறப்ப வந்து பீப்புள் ஷுட் மெமரைஸ், ரிமெம்பர், அது மாதிரி நிறையா படிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா தே கேன் ஆல்சோ திங்க். இப்போ ஒருத்தன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான், அவனுடைய சப்ஜெக்டில் நல்லா இருக்கா இல்லைங்கிறதுக்கு வந்து தட் டூல்ஸ் கேன் பி பெனிஃபிஷியல் டு சம் எக்ஸ்டென்ட் இன் தி பிகினிங். when they grow, when they from ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு வர்றாங்க, காலேஜ் ரிசர்ச் பண்ணுறப்போ வந்து the whole modus operandi டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து நிறையா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வர்றது சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து சார் ஒருத்தர் கேட்டார் இல்லையா, இந்த மாதிரி குரூப் அனாலிசிஸ், குரூப் டேட்டா பண்ணுறதுன்னு. ஈவன் டுடே இந்த குரூப் அனாலிசிஸ் டேக்கிங் பிளேஸ். இப்போ மெடிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேஷண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே டயபெட்டிக் பேஷண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க, இன்னொரு 200 பேர் நான் டயபெட்டிக் பண்ணிவிட்டு they will undergo various இது. ஸோ இவங்க என்னென்ன ஃபுட் எடுத்திருக்காங்க அதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி லிமிட்டட் பீப்புள், 500, 200, 300, 400 தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணிட்டு தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலேஷன் போட்டு தென் தே வில் பிரிங் அவுட் கம்ப்யூட்டரைஸ் ஸ்கீமை போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். பட் நீங்கள் சொன்ன கான்செப்ட் எல்லாமே என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னம்னா இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். சில ஸ்டூடெண்ட்டோ அல்ல சில செக்மெண்ட்டோ தே கேன் யூஸ், சில செக்மெண்ட் வந்து தே மே நாட் அப்ரிஷியேட் மச். அதுதான் சொல்ல வர்றது, வேற ஒன்றும் இல்லை. பட் இன் அ நட்ஷெல் knowing the subject is always good. Knowing the modern technology is welcome. இப்படி இதெல்லாம் knowing the subject, modern technology எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னம்னா it should start from the fundamentals. ஸ்கூல் லெவல்ந்து ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸ்கூல் லெவல், தென் பிரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், தென் காலேஜ், தென் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வர்றப்ப then every student and வந்து they will take in appropriate steps to understand, to move forward in a much better direction. அதெல்லாம் இருக்குது. So okay, in a way it's good. Many things I learned because I'm not using much of all the IT thing which you said, except Google and TradeWinds and TradeWorld and imports, exports, financial segment, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து as an individual I'm not using much, but by virtue of the experience I can able to say which business is good, which trade is good, which finance is good, who is good, who is bad பார்த்து தெரிஞ்சிடும் because of the experience. But in the experience வந்து when the child is developing in the school itself, when they have been incorporated this type of small modules, அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். That much I can assess and I can assure you in fact. Thank you very much. Nice presentation. Good. Thank you. Thank you sir. Thank you very much. வினோத் சார் பேச போறீங்களா? இல்ல கேக்குறேன். இது அதாவது முத்தையராமன் சொன்னாரு, நானும் எடுத்திருக்கேன், 4 பேர் எடுத்ததையும் பார்த்திருக்கேன், இருந்தாலும் இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் முழுவதும் கேட்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி மேடம் இருக்கீங்களா? சக்கரபாணி சார் பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார், மேடம் வாங்க. மேடம் உங்களுக்கு டைம் இருக்கா? லாவண்யா மேடம் சொல்லுங்க சார். டைம் இருக்கா? ஷூர். ரைட், ஓகே. வாங்க மேடம், அமுதா மேடம் பேசுங்க. சார் ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஆனா நம்ம ஸ்ரீதர் சார் சொல்ற மாதிரி தான் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்த போறோம், அது நமக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படும் அப்படிங்கறதெல்லாம் நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஆனா இப்ப அவங்க
அவங்க லாவண்யா அம்மா சொன்ன மாதிரி இப்ப இந்த மாதிரி புதுமைகள்லாம் வந்ததுன்னா பழமைகள்லாம் என்னமா ஆகும்? பழமையை பேஸ் பண்ணி தான் இந்த புதுமை. நான் அதை சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ங்கிறது இல்லாம கிடையாது, அது இருக்கிறது தான். அது இப்பமா நியூ பாட்டில்ங்கிற மாதிரி இத வந்து இந்த ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிரசன்ட் பண்றோம், அவ்வளவுதான். இப்பமா பழைய நம்ம இலக்கியங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா நான் ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கறதுனால நான் கேக்குறேன். இப்ப பழைய இலக்கியங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் எப்படி நாம இந்த மாதிரி டூல்ஸ்ல நம்ம எப்படி கொடுக்க முடியும்? மேடம், நீங்க தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஈவன் மேனுஸ்கிரிப்ட் உள்ளது இல்லையா, அந்த ஓலைச்சுவடிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ணி லைப்ரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அவங்களுடைய லட்சக்கணக்கான லைப்ரரிஸ் புக்ஸ் இட் இஸ் ஆன்லைன்ல இருக்கு. சோ இது ஒரு இன்டகிரேஷனா தான் நான் பாக்குறேன். அதாவது இப்போ ஒரு புதுசு வந்ததுனால பழசு அழிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, அதை ஒரு மாடிஃபைட் ஃபார்மேட்ல நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு புக்கா படிச்சதை இப்ப நான் பாட்காஸ்டா கேக்குறேன், இல்ல அது யூடியூப்ல இப்ப பொன்னியின் செல்வனை நான் ஒரு யூடியூப் வீடியோவா பாக்குறேன், இல்லைன்னா நான் பாட்காஸ்டா கேக்குறேன். பொன்னியின் செல்வன் அழிய போறது இல்ல, அது அந்த கிளாசிக் எப்பவுமே இருக்கும், எல்லா ஆடியன்ஸுக்குமே இருக்கும். அது ஒரு ஃபார்மேட் பிரசன்ட் பண்ற விதம் இப்ப மாறுது. அது அடுத்த ஜெனரேஷனுக்கும் போகுங்கிறது சந்தோஷம். இப்ப அந்த பழைய ஃபார்மேட்ல இருந்தா இப்போ இன்னுமே ஓலைச்சுவடி இருந்தா எவ்வளவு பேர் அதை படிச்சிருப்போன்றது தெரியாது. இது வேற ஃபார்மேட்ல இருக்கிறதுனால ரீச் பெட்டரா இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது கல்ச்சரும் இதுவும் தெரிய வருது. சரி, அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கறதுங்கிறதுக்கு அது உபயோகப்படுமா, அதை எப்படி கொண்டு போறது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருந்தது. இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படியெல்லாம் முடியுமாங்கும் போது எனக்கு வியக்கத்தக்கதாதாம்மா எனக்கு இது இருக்குது. இந்த வியக்கத்தக்கதையெல்லாம் நாங்க பாக்குறது ஒரு பெரிய விசேஷமாவும் நான் அதை கருதுறேன். ரொம்ப நல்லது, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, வாழ்த்துகள். நன்றி சார். நான் கொஞ்சம் பேசுறேன்ல? எஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். மேடம் அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. கடந்த ஒரு 3 ஆண்டுகள் நான் ரொம்ப லேசியா இருந்துட்டு தோணுது. ஏன்னா இவ்வளவு டூல்ஸ் வந்துட்டு இன்னமும் வரப்போகுது. சும்மா சாட் ஜிபிடிலையும் கோபைலட்லாம் வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்ப சும்மா அப்படியே கதை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இதோட சீரியஸ்னஸ். இன்னமும் நிறைய கத்துக்கணும், நிறைய இதுக்கான உழைப்புகளை கொடுக்கணும்ட்டு. மிக்க நன்றி மேடம். யூஸ்ஃபுல்லான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் ரீலி ரொம்ப லேசியா இருந்துட்டேன். 2-3 வருஷமா ஊரை சுத்துறதுலையும் அதை பாக்குறதுக்கு இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. வெரி சாரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கணேசன் பேசுறீங்களா? இருங்க, டாக்டர் சக்கரபாணி என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் லேசியா இருந்தேன், ஏஐ கத்துக்கிட்டு இன்னும் லேசியா இது லேசிக்கிறேன் சார். ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் வேல இருந்து அதர் வே. மேடம் கரெக்டா சொன்னாங்க. இப்பெல்லாம் அந்த காலத்துல ஓலைச்சுவடியில இருந்து நம்ம எத்தனை பேர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அதை அதுதான் என்னுடைய என்னுடைய பிஹெச்டிக்கு என்னுடைய அதுதான். அதுல உள்ளதை கொண்டு வரணுன்றது அது ஒரு பெரிய அதனால ஓலைச்சுவடி அடிச்சு போட போறது இல்லை. அதோட இருக்குது, அதோட சாராம்சத்தை கொண்டு எந்தெந்த வகையில கொண்டுட்டு போகலாம், மேம்படுத்தலாம். அது கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. என் பேரை இப்ப ஏஐல நிறைய டூல்ஸ்களை சொல்றான். எனக்கு அந்த அளவுக்கு அதுல நான் கான்சன்ட்ரேட் பண்ணாம இருந்துட்டேன். மற்ற எத்தனையோ வேலையில போன தவிர பண்ணல. இன்னைக்கு மேடம் ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தது தூண்டி விட்டுருக்காங்க. ஆமா, நம்ம பிஹெச்டி வாங்கி என்ன புண்ணியம், நம்ம பேர பையன் நம்மள போய் சொல்லிடுறான். ஆமா, அந்த பிள்ளைங்க சொல்றது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. கணேசன் பேசுங்க. மைக் ஆன் பண்ணு. கேக்கல கணேசா, கேக்கல. அவரோட மைக் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். மைக் ஆன் பண்ணிருக்காரு. இப்ப கேக்குது. சவுண்டாவா? சவுண்டா பேசுங்க. என்னன்னா, இன்னைக்கு இந்த பாதிதான் ஸ்பீச் கேட்டேன். ஆனா நல்லா இதுக்கு நிறைய டூல்ஸ் நீங்க சொன்னீங்க. இது நான் டிஆர்டிஓ இதெல்லாம் ரிசர்ச் சென்டர்லாம் போயிட்டு இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் டூல்ஸ் பத்தி கான்ஃபரன்ஸ் போயிருக்கேன். 2-3 தடவை போயிருக்கேன். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி டூல்ஸ் அவங்கவுங்க சைக்கோமெட்ரிக் இது பண்ணுவாங்க, பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. பிஹெச்டிலாம்
என்னன்னா அவங்க 1 இயர் 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. நிறைய டூல்ஸ் கொடுப்பாங்க. ஆனா காஸ்ட் வந்து சப்போஸ் அந்த டூல்ஸ் வாங்க போறோம்னா காஸ்ட் வந்து 50,000 1 lakh அந்த மாதிரி நிறைய காஸ்ட் இருக்குது. இந்த சாட் ஜிபிடி நீங்க வந்த பிறகு உண்மையிலே இந்த காஸ்ட் அப்படியே குறைஞ்சிடும் அப்படின்றது இது ஒரு வரவேற்கத்தக்க உண்மை. எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அழகா அபரிமிதமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதனுடைய டெவலப்மெண்ட், அப்புறம் ரிசல்ட் சைக்காலஜிஸ்ட் வச்சு இது எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஐ ஓப்பனரா இது கொடுத்தது வந்து எல்லாரும் நல்லது. ஆக்சுவலா ராம்ஜிக்கு எனக்கு கூட வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல். இந்த டூல்ஸ் வச்சுனாக்கா நம்ம அசஸ் பண்ணலாம் பசங்க என்ன டெப்ரெஷன் இந்த லெவல்ல இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணலாம். உண்மையில வெரி வெரி வரவேற்கத்தக்க இது இந்த சாட் ஜிபிடி வந்து இது சைக்கலாஜிக்கல் இதுல வந்து நல்ல முன்னேற்றமும் அடையிறதுக்கு இது வந்து நல்ல வாய்ப்பு. தேங்க்யூ மேடம், பிரசன்டேஷன் வாஸ் வெரி குட், வெரி ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாராச்சும்? சங்கர் சார் பேசுறீங்களா? பிரகலாதா பேர் இருக்கீங்க. எனிவன்? ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும்? ஒரே ஒரு கேள்வி சார், ஸ்ரீமன் சார், ஒரே கேள்வி. சொல்லுங்க சார். as a காமன் மேன், வீட்டுல யாருக்காவது ஒரு பிரச்சனை டயக்னோஸ் பண்றதுக்கு I think he is undergoing some illness. To know how psychologist அனுப்பலாம் போலான்றது வேற. அதுக்கு முன்னாடி before that I want to know what kind of illness he is having. What are the tools I should follow? Mental illness diagnosis tools எதாவது சொன்னாங்க. எந்த கைண்ட் ஆஃப் டூல்ஸ் நான் போய் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அவங்க நான் கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லி I can understand as a common man layman, as a not a professional. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் I can talk to you people எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் கூட்டு போக முடியும். இதுதான் என்னுடைய கேள்வி. எந்த டூல்ஸை நான் பார்க்கணும், நான் புரிஞ்சுக்கணும் as a layman. இப்ப அவங்க மேடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற டூல்ஸ்லாம் இட்ஸ் நாட் ஃபார் லேமன் சார். இது எஸ் சார். முதல்ல இருக்கிற டூல்ஸ் வந்து நம்ம லேமனுக்கு கிடையாது. அவங்க இருக்கிற டூல்ஸ் சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்றதுக்கு தான் மெயின் டூல். ஈவன் சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஹவ் ஃபார் இட் இஸ் கிவிங் டு பி ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா அது கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு நம்ம முழுக்க நம்ம வெளியில வந்து அனலைஸ் பண்ணி அது ரிலவெண்டா எடுத்துக்கிறதுக்கு முடியாது. கொஞ்சம் நம்ம பர்சனலா அனலைஸ் பண்ணணும். லாவண்யா மேடம், நீங்க எதனா சொல்றீங்களா சார் கேட்ட கேள்விக்கு? இல்ல இப்போ I was in a call so I couldn't get the question properly. இல்ல அதாவது சார் என்ன கேக்குறா வந்துட்டு இது வந்து டூல்ங்கிறது ஒரு டூல் தான், அதாவது இது ஒரு வழி தானே தவிர இது வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. தட் அது ஃப்ரம் யுவர் ஆன்சர் ஐ அம் அக்ரீயிங் டு தட். இது வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் பிளாங்கா இருக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். அததான் நம்ம அப்படி எடுத்துக்க முடியும். So I hope I answered. நான் ஒரு ஆன்சர் கொடுத்துட்டுமா? குயிக்கா முடிச்சிடணும். ஆமா, and I have to எடுத்துக்கூடாது. ஏன்னா டைம் இல்ல, டைம் இருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் ப்ளீஸ். ஆஞ்சலினா ஜோலி அனுப்பிச்சிட்டு பேசிக்கலாம் சார். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஆஞ்சலினா ஜோலின்னு ஒரு அழகான நடிகை, 36, 26, 34ங்கிற மாதிரி பிரமாதமான அழகான நடிகை. அவங்களுக்கு ஜெனட்டிக்கா டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு 84 விழுக்காடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. 2 மார்பகத்தையும் கட் பண்ணிட்டு, மாஸ்டெக்டமின்னு பேரு, கட் பண்ணிட்டு இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க. இது கரெக்டா தப்பா நமக்கு தெரியாது. ஒரு அழகான பெண்மணி அழகா இருந்தாங்க, கண்டினியூஸா இருந்திருக்கலாம். ஆனா ஏன் என்ன சொல்லுச்சு, உனக்கு மார்பக புற்றுநோய் வரும், ஏன்னா உங்க அப்பா சைட்ல, உங்க அம்மா சைட்ல, உங்க தாத்தா சைட்ல, உங்க பாட்டி சைட்ல இந்த மாதிரி இருந்திருக்குது, அதனால உனக்கு வந்துடும், நீ ஏற்கனவே உன் மார்பகத்தை கட் பண்ணிட்டா நல்லது அப்படின்னு ஏஐ சொல்லுச்சு. இந்த அம்மா 2த்தையும் நல்லா இருக்கிற போது, அழகா இருக்கிற போது, நடிச்சுக்கிட்டு இருக்கிற போது 2 மார்பகத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இதை நான் கேள்வி கேட்கிற போது சொல்லுது, எங்களுக்கு தெரியாது, 84% நாங்க சொன்னோம், சொன்னதை நம்பி அந்த அம்மா டெசிஷன் எடுத்தாங்க, சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் இன்னைய தேதிக்கு சொல்லுது. அதனால நமக்கு சில விவரங்கள் தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் கூட நம்ம டிசிஷன் மேக்கிங்ல கிளியரா இல்லைன்றதுதான் இது முக்கியமான தகவலை தவிர அவன் அந்த அம்மா எடுத்த டிசிஷன் ராங் டிசிஷன். ஓகே, ஐ திங்க் முடிச்சுக்கலாம் மேடம். எஸ் சார், ரைட். thank you for the opportunity. Really thank you லாவண்யா, wonderful day. Thank you sir. Presentation really ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ். வந்து இதெல்லாம் இருக்குது நமக்கு சைக்கலாஜிக்கலா வந்து சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாத ஜெனரல் பப்ளிக், ஜெனரல் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற மாதிரி என்னெல்லாம் டூல்ஸ் டெவலப் ஆயிருக்கு,
ஏஐனா எதுனா எந்த ஃபீல்ட்ல நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து வெறும் சாட் ஜிபிடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஏஐன்றத பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி சிந்திக்கணும். நிறைய இருக்குதுன்றது சிந்திக்கணும். அதுக்கு தான் நான் என்னெல்லாம் டெவலப் ஆயிருக்குதுன்னு என்னோட டாக்ல பேசியிருக்கேன். நிறைய ஃபீல்ட்ல இருக்கு. இப்ப ஒரு சதீஷ்னு சிங்கப்பூர்ல பேசினார். அவங்க டாக்டருக்கு வந்து அவர் கோடிங் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அதுல ஒரு அப்டேட் இன்னைக்கு நடந்தது. நமக்கு பார்ட்லியா சைக்கலாஜிக்கல் ஏரியால என்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் நீங்க அந்த லிங்க் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருங்க. எல்லாரும் கேட்டாங்க என்னென்ன லிங்க் டூல்ஸ். சும்மா நீங்க எனக்கு என்னோட வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. அப்புறமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஜூம்லயே போட்டேன். ஜூம்ல போட்டீங்கன்னா ஜூம்ல போடுறத விட எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு நான் ஷேர் பண்ணிடுவேன். இது நான் இப்போ க்ளோஸ் பண்ண உடனே அழிஞ்சிடும். அதனால இப்போ வேண்டாம். ஜூம்ல இருக்கிறதெல்லாம் போயிடும். நம்ம அப்புறம் ஷேர் டவுன்லோட் பண்ணிட்டேன் சார். நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். தேங்க்யூ வெரி மச். ஏன்னா ரொம்ப நன்றி. மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹானர்ட். வெரி குட் டே.